தற்போது நம்முடைய இடைப்பில் காங்கிரஸ் எம்பி சுதா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. மேடம் வணக்கம். மேடம், சபாநாயகர் ஓம் பிர்லா காங்கிரஸ் தரப்பில் பல்வேறு எம்பிக்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக பிரதமர் மோடியை பேசவிடாமல் தடுக்க முயன்றதாகவும் பிரதமரை தாக்க திட்டம் தீட்டப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மிகவும் முற்றிலும் தவறான செய்தி. அவர்கள் உண்மையை மூடி மறைக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் படித்தவர்கள், பல லட்சம் மக்களுக்கு சேவை செய்கின்ற ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கின்றோம். நாங்கள் எல்லாம் அவையில் சென்று இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதற்கான அனுமதி கேட்டிருந்தோம். இளந்தலைவர் ராகுல் காந்தி அனுமதி கேட்டிருந்தால் எதை குறித்து அனுமதி கேட்டார் என்றால், சைனா இந்திய தேசத்தின் எல்லைகளை இன்று கைப்பற்றி இருக்கிறது. இந்திய தேச எல்லைக்குள் நிறைய உள்ளே வந்து இந்தியாவின் நிறைய இடங்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் சைனா. ஆனால் நம் இந்திய இராணுவமும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறார்கள். அதனால் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கட்சியை பற்றியோ இல்லை இந்த அரசாங்கத்தை பற்றியோ பேச வரவில்லை. இது தேசத்தை குறித்த பிரச்சனை. தேசத்து மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். சைனா ஆக்கிரமித்திருக்கிறது என்பதை இராணுவ தளபதியே எழுதியிருக்கிறார், புத்தகத்தில் வந்திருக்கிறது. இதை குறித்து எங்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று இளந்தலைவர் ராகுல் காந்தி பேச எழுந்து நின்ற பொழுதே அவர்கள் மைக்கை ஆஃப் செய்கிறார்கள். ராகுல் காந்தி அனுமதிக்கவில்லை. ஒரு நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவருக்கு என்ன வேலை என்றால், மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தை ஒலிப்பது மட்டுமே. அதுவும் இந்த பிரச்சனை என்பது தேசத்தின் பிரச்சனை. இந்தியாவின் ஒரு அங்கலம் கூட நம் அண்டை நாடு எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதில் தான் ஒவ்வொரு நாட்டோட எண்ணமும் இருக்கும். அதே போன்றுதான் இந்த தேசத்தின் பற்றாளராக இருக்கின்ற ராகுல் காந்தி எப்படி சைனா இந்தியாவின் எல்லைகளை ஆக்கிரமித்தார்கள், இதற்கு நீங்க விளக்கம் அளிக்க வேண்டும். குறிப்பாக இந்துத்துவவாதிகள், இந்துக்களுக்கு நாங்கள் தான் ரெப்ரசன்டேட்டிவ், எங்களை விட்ட ஆளே இல்லை என்று சொல்லிக் கொள்ளுகின்ற பிஜேபி கைலாஷ் மலையை கைப்பற்றிய சைனாவை பற்றி கேள்வி எழுப்பும் பொழுது வாயை மூடி கொண்டிருக்கிறார்கள். கைலாஷ் மலை என்பது ஒவ்வொரு இந்துக்களின் எமோஷனலான விஷயம். அங்கு நாம் இன்றும் நினைத்து நாம் நம்புகிறோம் நம்முடைய கடவுள் சிவபெருமான் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று. கைலாஷ் மலையை கைப்பற்றுகின்ற அளவுக்கு சைனா உள்ளே ஊடுருவிருக்கிறது என்றால் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இந்த ராணுவம் அமைதியாகவும் மோடி அரசாங்கம் அமைதியாகவும் ஏன் இருக்கிறது? நீங்க விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தியின் கோரிக்கையாக இருந்தது. ஆனால் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்கவில்லை. அதை குறித்து நாங்கள் எல்லோருமே சபாநாயகர் கேட்டோம், அவையிலும் கேட்டோம். ஆனால் அவையை அவர்கள் ஒத்தி வைத்தார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ராகுல் காந்தி ஒரு புத்தகத்தை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார், ஒரு பத்திரிகை செய்தி வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று பொய்யான தகவலை சொல்லி அவரை மறுத்தார்கள் பேசுவதற்கு. அதன் பின்பாக அவை 2 மணிக்கு கூடும் பொழுது ரிஷிகாந்த் துபே என்கின்ற பிஜேபியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், எந்த புரோட்டோகாலும் இல்லை, அவர் நமது இந்த இந்திய தேசத்தை கட்டமைத்த ஜவஹர்லால் நேரு அவர்களை குறித்து அவமதிக்கும் விதமாக மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி, சொல்லவே நாக்கூசுகின்றது, அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நேரு அவர்களையும் இந்தியாவின் இரும்பு மங்கை, உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருந்த பெண்மணி அன்னை இந்திரா காந்தியையும் மிக கேவலமான அசிங்கமான வார்த்தைகளால் அவர் பேசினார். இதை பார்த்து கொண்டு சக மனிதன் கண்டிப்பாக அமைதியாக இருக்கவே முடியாது. ஆனாலும் நாங்கள் ஜனநாயக முறைப்படி நாடாளுமன்றத்தில் அவையில் குரல் எழுப்பினோம். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அவரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அது உடனடியாக அவர்கள் அவையை ஒத்தி வைத்தார்கள். எப்போது பார்த்தாலும் ரிஷிகாந்த் துபே அவர்கள் அவைக்கு வர வேண்டியது, நேரு அவர்களையும் இந்திரா காந்தி அவர்களையும் காந்தியின் குடும்பத்தையும் மிக கேவலமாக அவமானப்படுத்துவதாக ரொம்ப ஃபில்த்தி லாங்குவேஜ், அதாவது எப்படி சொல்றது தெரியல, அது போன்ற வார்த்தைகள்லாம் அவங்க பயன்படுத்துகிறார்கள். எங்களை போன்றவர்களுக்கெல்லாம், மற்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் அது ஒரு கோயில். அப்படிப்பட்ட ஒரு கோயிலில் மிக மோசமாக நடந்து கொள்ளுகின்ற சூழலை இன்றைக்கு பிஜேபி அவர்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதன் பின்பாக 5 மணிக்கு நமது பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் வருவதாக இருந்தது அவையில் பேசுவதற்காக. நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். ஆனால் நாங்கள் கோரியதெல்லாம் ஒன்று, ரிஷிகாந்த் துபேவை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். இன்னொன்று, இளந்தலைவர் ராகுல் காந்தியை நீங்க அனுமதிக்க வேண்டும். இது தேசத்தின் பிரச்சனை. இந்த அரசாங்கத்திற்காக நாங்கள் பேசுவதில்லை, அரசாங்கத்தை எதிர்த்து நாங்கள் பேசவில்லை, அதெல்லாம் தனியாக வைப்போம். ஆனால் நாடு என்று வரும்பொழுது நம்ம அனைவரும் ஒன்றாக இணைந்து நம் தேசத்தின் எல்லையை யார் கைப்பற்றினார்களோ அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு நீங்க வாய்ப்பளிங்க, நான் பேச வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்த தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, சைனா எங்கு வந்து ஊடுருவி இருக்கிறார்கள், பாகிஸ்தான் எங்கு இருக்கிறார், நம்முடைய எல்லையை எவ்வளவு இழந்திருக்கின்றோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு
இந்திய தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை உண்டு என்றது அடிப்படையில் தான் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். அவரை அனுமதிக்க வேண்டும், அவரை பேச அனுமதிக்க வேண்டும் என்றுதான் ஜனநாயக முறைப்படி நாங்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தோம். ஆனால் அனுமதிக்கவில்லை. அதனால நாங்கள் போராட்டம் பண்ணினோம் ஒழிய அதாவது அவர்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டு அவர்கள் சொல்கின்றதெல்லாம் எனக்கு சிரிப்பாக வருகிறது. நாங்கள் அவர் தாக்குவதற்கு தயாராக இருந்தோம் என்று ஒரு நாகரிகமற்ற சமூகத்தில் வந்திருப்பவர்கள் தான் RSS சார்ந்த பிஜேபியை சார்ந்தவர்கள். ஆனால் காங்கிரஸ் சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்த தேசத்தின் சுதந்திரத்துக்காகவும் ரத்தையும் சதையவும் இந்த தேசத்தின் மண்ணில் நாங்கள் புதைத்து இந்த தேசத்தை காப்பாற்றி இருக்கின்றோம். அப்படிப்பட்ட முன்னோர்களின் வாரிசாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கோமே தவிர நமது தேசத்தின் பிரதம மந்திரி அவமதிக்கும் எண்ணம் கூட எங்களுக்கு இருந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது தாக்குவோம் என்ற செயல் என்பது எதையோ மூடி மறைக்க வேண்டும் என்ற எண்ணம். இப்ப திசை திருப்புகிறார்கள். ஏன் திசை திருப்புறாங்கன்னா, சைனா இந்தியாவை கைப்பற்றி இருக்கிறது, எல்லைகளை பல்வேறு இடங்களை கைப்பற்றி இருக்கிறது, அவங்க பேஸ் அமைச்சிருக்காங்க. இதை மக்களுக்கு தெரிந்து விட்டால் தன்னோட குட்டு வெளிப்படுமே என்ற பயத்தில் இதை திசை திருப்புகிறார்கள். மோடி அவர்களை தாக்க பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாராக இருந்தார்கள் என்று சொன்னால் தேசத்தில் இருக்க மக்கள் அப்படியே டைரக்ஷன் மாறிடும் பொய்யான தகவலை பரப்புகிறார்கள். ஆனால் மக்களுக்கு தெரியும், மக்கள் இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காக கட்டாயமாக ஒன்றிணைவார்கள். நீங்க என்ன அநியாயம் வேணா செய்யுங்க இந்த நாட்டுல, ஆனா தேசத்தின் எல்லையை நீங்க சைனாக்கோ பாகிஸ்தானை விட்டு கொடுப்பதை காங்கிரஸ்காரர்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். காங்கிரஸ்காரர் மட்டும் இல்ல, இந்த தேசத்தில் இருக்கின்ற யாருமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் கேள்வி எழுப்பப்பட்டது. இன்னொன்று, ஜெஃப்ரி அவர்களே நம்ம மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சந்தித்தது குறித்தும் அனைத்து ஊடகங்களிலும் வந்தது, அது குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த இரண்டு விஷயங்களும் ஐயோ வெளியே வந்துட்டது என்று பயந்து கொண்டு அவர்கள் பழியை தூக்கி பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது போடுகிறார்கள். வழக்கம் போல் பொய் சொல்வது அவர்களுக்கு ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. ஆனா இந்த பொய் ரொம்ப கேவலமான பொய்யாக இருக்கிறது, அவ்வளவுதான். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி மேடம்.